ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி வெயிட் லாஸில் டே 72 ஆகுது. இன்றைக்கி எப்பவும் போல் என்னோடய வெயிட் செக் பண்ணலான்னு சொல்லிவிட்டு மானிட்டர் மேலே ஏறி நின்னேன். என்னோடய வெயிட் வந்து 110 50 கிராம் காமிச்சிச்சு. ஸோ ரொம்ப நாளாகவே என்னோடய வெயிட் வந்து 110 கேஜி தான் இருக்குது. அதுக்கு மேலேயும் கூடுனாலும் ஒரு 150 கிராம் 200 கிராம் இந்த மாதிரி கூடுது. அப்புறம் திரும்பவும் 110கே வந்துடுது. சரி, இதிலேருந்து நம்ம கீழே போகணும் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம எக்ஸசைஸ் பண்ணணும் அப்படின்ட்டு நான் முந்தைய வீடியோவில் வந்து நான் சொல்லியிருந்தேன். சரி, எக்ஸசைஸை ஸ்டார்ட் பண்ணிடலாம், நாள் தள்ளி போட வேணாம். ஏன் அப்படின்னா இப்போ தான் பீரியட் முடிஞ்சிருக்கு. ஸோ இப்போ இருந்து எக்ஸசைஸ் பண்ணோம் அப்படின்னா நம்மளால் குறைஞ்சது ஒரு 28 நாளாவது கொண்டு போக முடியும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில் வந்து இன்றைக்கி வந்து நான் எக்ஸசைஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டேன். இன்றைக்கான வீடியோவில் வந்து ஃபுல்லாக என்னோடய எக்ஸசைஸ் வீடியோ. அடுத்து வந்து என்ன இருக்கும் அப்படின்னா இன்றைக்கி வந்து என்னோடய பையனுக்கு வந்து கிராஜுவேஷன் சர்டிஃபிகேட் கொடுத்தாங்க யூகேஜி ஃபினிஷ் பண்ணதுக்கு. ஸோ அது சம்மந்தமாக நம்ம ஸ்கூல் போயிருந்தோம். அந்த வீடியோவும் இருக்கும். ஸோ இன்றைக்கி டேயில் நான் என்ன ஃபுட்டு எடுத்துக்கிட்டேன் அப்படிங்கிறது நான் நார்மலாக எப்பவும் போல் வீட்டில் சமைச்சதே தான் வந்து நான் வந்து எடுத்துக்கிட்டேன். ஸோ வேறு எதுவும் புதுசாக நான் வந்து எடுக்கலை. அதே மாதிரி நம்ம டயட் ஃபுட் மாதிரி நான் எடுக்கலை. சரி, ஓகே அப்படின்ட்டு நான் எப்பவும் போல் என்னோடய எக்ஸசைஸை வந்து நான் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். காலையில் வெள்ளை நான் எந்திரிச்சு வெயிட் பார்த்துட்டு என்னோடய எக்ஸசைஸ் வந்து நான் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். 20 நான் பண்ணேன். எல்லா எக்ஸசைஸுமே ஒரு 20 கவுண்ட்டு. ஸோ ஒரே பக்கம் 20 பண்ண முடியாது நம்மளால். ஏன் அப்படின்னா வலிக்கும். அதனால் ஒரு பக்கம் 10, அப்புறம் இன்னொரு பக்கம் 10 பண்ணிவிட்டு திரும்பவும் இன்னொரு பக்கம் 10, இன்னொரு பக்கம் 10 இந்த மாதிரி வந்து நான் பண்ணிக்கிட்டே இருந்தேன். ஸோ ரொம்ப நாள் கழித்து எக்ஸசைஸ் பண்ணுறனால ஒரு மாதிரி இருந்துச்சு, மூச்சு வாங்குச்சு. அதே மாதிரி நான் எக்ஸசைஸ் பண்ணாமல் இருந்து கிட்டத்தட்ட 1 மாதம் ஆயிடுச்சு. ஸோ இந்த 1 மாதமாக நான் எக்ஸசைஸ் எதுவுமே பண்ணலை. ஸோ ரொம்ப நாள் கழித்து எக்ஸசைஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறப்ப திரும்பவும் புதுசாக இருந்துச்சு பண்ணுறதுக்கு எல்லாமே. சரி, நம்ம விடாமல் பண்ணலாம் அப்படிங்கிற மைண்ட் செட்டு மட்டும்தான் எனக்கு வந்து இருந்துச்சு. ஸோ நான் ஒரு எக்ஸசைஸ் பண்ணிவிட்டு சரி வீடியோ கரெக்ட் பண்ணலாம், மொபைலை கரெக்ட் பண்ணலாம் சொல்லிட்டு வந்தப்போ எனக்கு நல்லா சொட்டாக இருந்துச்சு. சரி, நல்லா வேர்க்குது, இதுதான் நம்மளுக்கு சரியான சமயம். ஏன்னா நான் ஏற்கனவே நிறைய வீடியோவில் நான் சொல்லியிருக்கேன், நம்ம வெயிட் லாஸ் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு ஏற்ற காலம் என்ன அப்படின்னா வெயில் காலம் மட்டும்தான். ஸோ இந்த சம்மர் சீசனில் மட்டும்தான். ஸோ நம்மளுக்கு நல்லா சொட்டாகும். ஸோ சொட்டாக நான் எதுக்குன்னே சொன்ன மாதிரி நம்ம ஸ்கின்னில் இருக்க டெட் செல்ஸ் எல்லாமே என்ன ஆகும் அப்படின்னா ரிமூவ் ஆகும். ஸோ ரிமூவ் ஆச்சு அப்படின்னா நம்ம பாடி வந்து ஆட்டோமேட்டிக்காக கலர் ஆகும். அதாவது கலர் வந்து இப்போ நம்ம கருப்பாக இருந்துட்டு திடீர்னு கலரெல்லாம் ஆக முடியாது. ஸோ நம்மளோட ஸ்கின் கலரே கொஞ்சம் பாலிஷ்டாக தெரியும். ஸோ நல்ல மேலே எந்த ஒரு பிக்மெண்டேஷன் எதுவுமே இல்லாமல் ஸோ வேர்க்கிறது ரொம்ப நல்லது. அதே மாதிரி இந்த சம்மர் சீசனில் வந்து நம்மளோட கலோரி வந்து நல்லா பர்ன் ஆகும். ஸோ ஏன் அப்படின்னா நம்ம பாடி வந்து ஹீட் ஏறும். ஹீட் ஏற நிறைய ஃபேட் வந்து பர்ன் ஆகும். ஸோ இது வெயில் காலம் அப்படிங்கிறனால சீக்கிரம் நம்மளோட பாடி வந்து ஹீட் ஆயிரும். ஸோ அப்போ நிறைய கலோரி வந்து பர்ன் ஆகும். ஸோ இந்த மாதிரி தான் நான் எக்ஸசைஸ்லாம் பண்ணேன். இந்த வாட்டி என்னோடய எக்ஸசைஸ் ஃபுல் ஃபோக்கஸ் எதை வச்சு இருந்துச்சு அப்படின்னா ஸ்டாண்டிங்லேயே தான் இருந்துச்சு. ஏன் அப்படின்னா உட்காந்து எந்திரிச்சு பண்ணுறதெல்லாம் ரொம்ப கஷ்டம். ஸோ நம்ம இப்போ தான் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணுறோம் அப்படிங்கிறப்ப சரி நின்றுக்கிட்டே பண்ணுற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும் அப்படிங்கிறனால ஸோ நான் எடுத்திருக்கிறது என்ன அப்படின்னா ஃபுல் ஸ்டாண்டிங் எக்ஸசைஸ் தான். நான் என்னடா ஒவ்வொரு எக்ஸசைஸும் பண்ணிவிட்டு சைடில் பார்க்குறேன்னு நினைக்காதீங்க. நான் வந்து ஒரு நோட்டில் வந்து எக்ஸசைஸ் பேர்லாம் நான் எழுதி வச்சுக்கிட்டேன். ஃபஸ்ட்டு, செகண்டு, தேர்டுன்னு போட்டு இந்த எக்ஸசைஸ் அப்படின்னு சொல்லி எழுதி வச்சுக்கிட்டேன். ஸோ அடுத்து என்ன அப்படிங்கிறத வந்து நான் பார்த்துக்கிட்டு இருந்தேன். இதே நம்ம ரெகுலராக பண்ணியிருந்தோம் அப்படின்னா நம்மளுக்கு ஞாபகம் இருக்கும். இதுதான் ஃபஸ்ட் டைம் அப்படிங்கிறனால நான் என் நோட்டில் வந்து எழுதி வச்சுருந்தேன். ஸோ அதை பார்த்து பண்ணிக்கிட்டு இருந்தேன். அதே மாதிரி இன்றைக்கி எக்ஸசைஸில் ஃபுல் ஃபோக்கஸ் என்ன இருக்கும் அப்படின்னா நம்மளோட ஸ்டொமக்காக தான் இருக்கும். ஸோ ஏன் அப்படின்னா எனக்கு வந்து உடம்பே பெருசு தான், பட் இருந்தாலும் வயிறு வந்து ரொம்ப பெருசாக இருந்துச்சு. சரி, ஃபஸ்ட்டு நம்ம இதுக்கு ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு நினச்சேன். அதுவும் இல்லாமல் இது வந்து ஃபுல் பாடி மாதிரி தாங்க. ஏன் அப்படின்னா இந்த எக்ஸசைஸ்லாம் நான் பண்ணி முடிச்சுட்டு என்னோடய கையெல்லாம் அவ்வளோ வேர்த்துருந்துச்சு. எனக்கு நல்லா ஸ்வெட்டிங் ஆயிடுச்சு. நீங்கள் வீடியோவில் பாருங்கள் எனக்கு எவ்வளோ வேர்த்துருக்கு அப்படின்ட்டு. இந்த வீடியோ உங்களுக்கு ப்ராப்பராக புரிஞ்சுக்கிற மாதிரி இருக்கா என்னான்னு எனக்கு தெரியல. சப்போஸ் அப்படி இல்லை அப்படின்னா நான் திரும்ப இன்னொரு வீடியோ கூட கரெக்டாக எக்ஸசைஸ் 1 எக்ஸசைஸ் 2 அப்படின்ட்டு நான் வந்து போடுறேன். ஆனால் முடிஞ்ச வரைக்கும் நம்மளால் கண்டுபிடிக்க முடியுது. சரி, இந்த எக்ஸசைஸ் முடிஞ்சு இது அடுத்த எக்ஸசைஸ் அப்படிங்கிற மாதிரி. ஸோ இந்த மாதிரி தான் இருக்கும். நம்ம இப்போ எக்ஸசைஸ் பண்ணுறோம் அப்படின்னா
கண்டிப்பாக கரெக்டாக அந்த போஸெல்லாம் கரெக்டாக நம்மளோட போஸ்டரும் கரெக்டாக அந்த மாதிரிலாம் நம்மளால் வைக்க முடியாது. ஸோ ஏன் அப்படின்னா நம்ம வந்து ஹெவி வெயிட்டில் இருக்கோம் அப்படிங்கிறப்ப ஸோ நம்மளால் கரெக்டாக அந்த மாதிரி போஸெல்லாம் வராது. நம்மளால் முடிஞ்ச வரைக்கும் நம்ம பண்ணிக்கிட்டே தான் இருக்கணும் எக்ஸசைஸு. ஸோ நம்மளும் ஒரு நாள் நல்லா வெயிட் குறைஞ்சிட்டு கரெக்டான போஸில் வந்து நம்ம நிற்போம். ஸோ அப்போ நம்மளுக்கு வந்து ரொம்ப ஹாப்பியாகவே இருக்கும். ஸோ அதனால் எனக்கு அந்த மாதிரி பண்ண முடியல அப்படின்ட்டுலாம் நீங்கள் நினைக்காதீங்க, சரியா? அதே மாதிரி இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, ஸோ இந்த எக்ஸசைஸ் வந்து என்னால் பண்ண முடியாது அப்படிலாம் நினைக்காதீங்க. உங்களால் எல்லாமே பண்ண முடியும் அப்படின்னு நினைங்க. நானுமே அப்படி தான் நினச்சி நான் எக்ஸசைஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இந்த எக்ஸசைஸ்க்கு முன்னாடி நான் எப்பவும் போல் என்னோடய பேக் பெயினுக்காக நான் பண்ணுற எக்ஸசைஸ் வந்து நான் பண்ணிட்டேன். அது வந்து நான் வீடியோவில் வந்து கொடுக்கல. ஏன் அப்படின்னா ரொம்ப லென்த்தாக இருக்கும் அந்த எக்ஸசைஸ் வந்து உங்கள் எல்லாத்துக்குமே தெரியும். ஸோ நான் என்ன பண்ணேன், ஒரு 4 எக்ஸசைஸ் இருக்குது. அதுதான் என்னோடய பேக் பெயினுக்காக, அதாவது என்னோடய பேக்கை வந்து நான் ஸ்ட்ரென்த்தாக வச்சுக்கிட்டால் மட்டும்தான் எனக்கு வந்து பேக் பெயின் வராமல் இருக்கும் அப்படிங்கிறனால ஸோ அந்த 4 எக்ஸசைஸ் மட்டும் நான் விடாமல் பண்ணிக்கிட்டு இருந்தேன். ஆனால் இந்த 1 மாதமாகவும் நான் அந்த எக்ஸசைஸ் வந்து பண்ணலை. நான் அம்மா ஊர் திருவிழாவுக்கு போன பிறந்து அந்த எக்ஸசைஸ் வந்து பண்ணலை. பட் வாக்கிங் வந்து நான் போய்கிட்டே இருந்தேன். ஸோ பேக் பெயின் இருந்துச்சு அப்படின்னா வாக்கிங்கு அந்த 4 எக்ஸசைஸை அது பண்ணாலே உங்களுக்கு பேக் பெயின் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ரிலீவ் ஆகும். அந்த எக்ஸசைஸ் நான் பண்ணிட்டு தான் இந்த எக்ஸசைஸ் வந்து நான் பண்ணுறேன். ஸோ அது வந்து நான் வீடியோவில் வந்து நான் கொடுக்க கிடையாது. ஏன் அப்படின்னா லென்த்தாக வரும் அப்படிங்கிறனால. ஸோ நீங்களும் என்ன மாதிரி ரொம்ப ஹெவி வெயிட்டாக இருக்கீங்க, கஷ்டப்படுறீங்க அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமாக பண்ணுங்கள். வீடியோவில் பார்க்குறப்பே தெரியும். ஏன் அப்படின்னா இவ்வளோ உடம்பு இருக்குது அப்படிங்கிறப்ப நம்ம எக்ஸசைஸ் பண்ணுறதுக்கு எவ்வளோ கஷ்டமாக இருக்கும் அப்படின்ட்டு. எதுக்காக நான் இதை வந்து ஸ்பீடாக வைக்காமல் நான் பண்ணுற மாதிரியே வச்சுருக்கேன் அப்படின்னா, ஸோ இதை பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். ஸோ இவ்வளோ வெயிட்டில் இருந்து பண்ணுறாங்க, அப்போ நம்மளாலேயும் பண்ண முடியும் அப்படிங்கிற ஒரு மோட்டிவேஷன் இருக்கும். ஸோ அதுக்காக தான் இந்த மாதிரி நான் வந்து ஸ்பீடாக வைக்காமல் மெதுவாக எப்பவும் போல் நான் பண்ணுற லெவல்லே நான் வச்சுருக்கேன். அதே மாதிரி இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, ஸோ நம்ம எல்லாத்துக்குமே எக்ஸசைஸ் வந்து கரெக்டாக நம்ம வந்து பண்ணிட மாட்டோம். இந்த மாதிரி முடியாமல் நிற்போம், செய்வோம், 2 நிமிஷம் ரெஸ்ட் எடுத்துக்கிடுவோம். அந்த மாதிரிலாம் எனக்குமே இருந்திருக்கு. ஸோ அதெல்லாம் நான் வந்து கட் பண்ணிட்டேன். இப்போ ஒரு எக்ஸசைஸ் முடிஞ்சு ஒரு 10 செகண்ட் இல்லைன்னா 20 செகண்ட் வந்து நிற்பேன் நான். ஸோ நிற்பேன், அப்படி தேவையில்லாது இந்த மாதிரி திரும்பி பார்க்க வேண்டியது, நான் பையன் ஏதாவது கூப்பிட்டானா திரும்பி பார்க்க வேண்டியது. ஸோ இந்த மாதிரி இதெல்லாம் என்னோடதுலேயே இருக்கும். ஸோ இப்போ நம்ம சாப்பாடே பண்ணிக்கிட்டு நம்ம பண்ணுறோம் அப்படின்னா விசில் வர டைமில் போய் ஆஃப் பண்ணி விட்டு வந்து திரும்ப பண்ணணும். ஸோ அந்த மாதிரி சீனெல்லாம் நான் வந்து கட் பண்ணிட்டேன். ஸோ நான் எக்ஸசைஸ் பண்ணுறது மட்டும்தான் இப்போ வந்து நான் உங்கள்கிட்ட காட்டிக்கிட்டு இருக்கேன். நிஜமாகவே நல்லா மூச்சு வாங்குச்சு. நீங்கள் வந்து ட்ரை பண்ணுங்கள், நல்ல ரிசல்ட் கிடைக்கும். எனக்கு இன்றைக்கி ஒரு நாள்லேயே எனக்கு ரொம்ப ஹாப்பி ஆயிடுச்சு. ஏன் அப்படின்னா உங்கள் எல்லாத்துக்குமே தெரியும் எனக்கு வந்து சொட்டானா ரொம்ப பிடிக்கும் அப்படின்ட்டு. ஸோ நான் வேர்த்துச்சு அப்படின்னா நான் வந்து ரொம்ப சந்தோஷப்படுவேன். அந்த மாதிரி சந்தோஷம்தான் இன்றைக்கி எனக்கு இருந்துச்சு. ஸோ நீங்களுமே இந்த வீடியோவை பார்க்குற நீங்களும் இந்த எக்ஸசைஸ் வந்து பண்ணுங்கள். கண்டிப்பாக நம்மளால் வந்து குறைக்க முடியும். நெக்ஸ்ட்டு என்ன அப்படின்னா, நாளையிலேருந்து என்னோடய டயட் ரொட்டீனை வந்து நான் கரெக்டாக மாற்ற போகிறேன். அதாவது நான் ஃபஸ்ட்டு நான் வெயிட் லாஸ் பண்ணப்போ எந்த மாதிரி இருந்தனோ ஸோ அந்த மாதிரி வந்து கொண்டு வரலாம். ஏன் அப்படின்னா இந்த எக்ஸசைஸ் வந்து இன்றைக்கி நான் பண்ணி பார்த்ததில் சரி நம்மளுக்கு நல்ல ரிசல்ட் கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை வந்து எனக்கு வந்து வந்திருக்கு. ஸோ அது கூட நம்மளோட ஃபுட்டும் கரெக்டாக நம்ம பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக ரிசல்ட் கிடைக்கும். அதாவது டயட் ப்ளஸ் ஃபுட்டு ஈக்குவல் டு ரிசல்ட்டு செம்மையாக கிடைக்கும். ஸோ அதனால தான் நான் முடிவு பண்ணியிருக்கேன். நாளையிலேருந்து நான் ஃபஸ்ட்டு நான் பண்ணணும் அதை வந்து அப்படியே நான் வந்து கண்டினியூ பண்ணலாம் அப்படின்ட்டு நான் நினச்சிருக்கேன். ஸோ நீங்களுமே கண்டினியூ பண்ணுங்கள். நம்ம எல்லாருமே வெயிட்டை வந்து குறைக்கலாம். ஸோ ஏன் அப்படின்னா நம்மளுக்கு பாடியில் ஹெல்த் இஷ்யூஸ் இல்லாமல் இருக்கலாம். அந்த ஒரு காரணத்துக்காக தான் நான் இப்போ முக்கியமாக நான் வெயிட் லாஸ் பண்ணுறதுக்கு காரணமே. அதே மாதிரி நான் ஒவ்வொரு டைம் சோர்ந்து போகிறப்பையும் சரி, என்னால் பண்ண முடியாது அப்படிங்க நினைக்கிறப்பையும் சரி, எனக்கு வந்து கமெண்ட்ஸில் வந்து சிஸ்டர்ஸ் எல்லாமே வந்து கீப் ராக்கிங் இந்த மாதிரிலாம் சொல்கிறாங்க. நீங்கள் வீடியோ போடுங்க சிஸ்டர் அப்படிங்கலாம் சொல்கிறது ஒவ்வொரு ஒவ்வொரு கமெண்ட்ஸுமே எனக்கு வந்து அது எப்படி இருக்குது அப்படின்னா எனக்கு ஒரு புஷ்அப் மாதிரி. ஸோ மோட்டிவேஷனாக இருக்குது. ஸோ நீங்களும் கமெண்ட் பண்ணுங்கள், உங்களுக்கு என்ன இருக்கோ. அக்கா நீங்கள் பண்ணுறது நல்லா இருக்குது, இந்த மாதிரி கமெண்ட் பண்ணுங்கள், உங்களால் முடியும் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு என்ன தோணுதோ, என்னோடய வீடியோ பார்க்குறப்போ உங்களுக்கு என்ன தோணுதோ ஸோ நீங்கள் கமெண்ட் பண்ணீங்க அப்படின்னா அந்த கமெண்ட் வந்து எனக்கு ஒரு அதுதான் சொன்ன மாதிரி மோட்டிவேஷனாக இருக்கும். எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ
கமெண்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி என்னோடய வீடியோ பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் இப்போ தான் புதுசாக என்னோடய சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ இதுதான் நான் சொல்லணும் அப்படின்னு நான் நினச்சிட்டு இருந்தேன். நெக்ஸ்ட் வந்து இது வந்து என்ன அப்படின்னா பிளாங்க்கு. நம்மளால் வந்து பிளாங்க் வந்து பண்ண முடியாது, எல்போ பிளாங்க்கு. ஸோ ஃபுல் பிளாங்க் பண்ணலான்னு சொல்லிவிட்டு ஃபுல் பிளாங்க்கு தான் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அதுவுமே ஒரு 10 எண்ணுவேன். 1 2 3 4 5 6 7 8 9 10 அந்த 10 வரைக்கும் தான் நிற்க முடியும். அப்படியே கீழே விழுந்துருவேன். ஒரு 3 டைம் 4 டைம் மட்டும் பண்ணுவோம். ஏன் அப்படின்னா இப்போ தானே ஸ்டார்டிங்கு அப்படின்ட்டு அளவாக மட்டும் இப்போ நான் பண்ணியிருக்கேன். அதே மாதிரி இந்த எக்ஸசைஸ் வந்து ரெண்டு டைம் பண்ணணும். ஸோ இப்போ வந்து நான் ஃபஸ்ட்டு பேஜ் வந்து முடிச்சிட்டேன். பார்த்தீங்களா எவ்வளோ சொட்டாக இருக்குது அப்படின்ட்டு. நல்ல சொட்டு. இப்போ வந்து நான் ஃபஸ்ட்டு பேஜ் தான் முடிச்சிருக்கேன். அந்த முடித்ததுக்கே பாருங்களேன் நல்லா வெறுத்துருக்கேன் எனக்கு. ஸோ அப்போ நான் வீடியோலேயே வந்து நான் சொல்லியிருப்பேன். பின்னாடி எனக்கு முதுகு நான் ஃபஸ்ட்டு வெயிட் லாஸ் பண்ணுறப்ப எனக்கு எப்படி வேர்த்துருந்துச்சோ அதே கரெக்டாக அந்த சொட்டிங்க இந்த எக்ஸசைஸில் வந்து நான் வந்து பண்ணதில் எனக்கு வந்து தெரிஞ்சு. ஏன் அப்படின்னா நான் நான் வெயிட் லாஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஸ்டார்ட் பண்ணுறப்போ நாள் எனக்கு இவ்வளோ சொட்டிங் ஆச்சு. அதே சொட்டிங்க நான் ரொம்ப நாள் கழித்து இன்றைக்கி தான் நான் பார்க்குறேன். ஸோ நான் வந்து கண்டிப்பாக இனிமேல் விடாமல் பண்ணணும் அப்படின்ட்டு நான் நினச்சிருக்கேன். கை கொண்டுங்க நல்லா வேர்க்குது. கையில் இருந்தெல்லாம் அப்படியே மேலே அந்த வேர்வை வந்து நல்லா தெரியுது. ஸோ நீ 2வது பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் சொன்னேன். நெக்ஸ்ட் வந்து செகண்டுமே நான் முடிச்சிட்டேன். ஸோ அதை வந்து நான் வீடியோவில் கொடுத்துருந்தேன். அந்த சவுண்டு வந்து சரியாக கேட்கல. அதனால் நானே வாய்ஸ் ஓவர் கொடுத்துட்டேன். இப்போ வந்து 2 டைம் நான் பண்ணி முடிச்சிட்டேன். ஃபஸ்ட்டு பேஜ் செகண்ட் பேஜ் 2 டைம் நான் முடிச்சிட்டேன். நல்ல சொட்டு. எனக்கு என்ன அப்படின்னா எனக்கு இவ்வளோ சொட்டாக இருக்குது. அதாவது நான் ஃபஸ்ட் டைம் பண்ணப்போ எனக்கு எவ்வளோ சொட்டாச்சோ அவ்வளோ சொட்டாக இருக்குது அப்படிங்கிற அந்த ஒரு ஆனந்தத்தில் வந்து திரும்பிலாம் நான் காமிச்சிக்கிட்டு இருந்தேன். நீங்கள் பாருங்கள் கையெல்லாம் வேர்க்குது, முன்னாடியெல்லாம் வேர்த்துருக்கு, பின்னாடியெல்லாம் நல்லா வேர்த்துருக்கு அப்படிங்கிற மாதிரி நான் காமிச்சிக்கிட்டு இருந்தேன். ஏன் அப்படின்னா எனக்கு ஹாப்பி தாங்க முடியல. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி எனக்கு சொட்டானா அவ்வளோ பிடிக்குங்கிற மாதிரி அவ்வளோ சொட்டாச்சு. ஸோ அவ்வளோதையும் நான் அப்படியே வீடியோவில் நான் எடுத்துக்கிட்டு இருந்தேன். ஏன் அப்படின்னா இதை பார்க்குற உங்களுக்குமே ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும் பார்த்தீங்களா, அந்த ஒரு காரணத்துக்காக மட்டும்தான். ஸோ நீங்களுமே பண்ணுங்கள். இந்த மாதிரி தான் உங்களுக்குமே இருக்கும். கரெக்டாக நம்மளால் பண்ண முடியாது, நின்று பண்ணுற மாதிரி இருக்கும், மூச்சு வாங்கும், பெயின் இருக்கும், எல்லாமே இருக்கும். எல்லாத்தையும் கடந்து நம்ம பண்ணலாம், சரிங்களா? அந்த ஒரு இது மட்டும்தான். ஸோ அந்த வீடியோவில் கூட நான் சொல்லியிருப்பேன் தான் பாருங்களேன், கை கொண்டு வேர்க்குது, அவ்வளோ சொட்டிங்க. ஃபேஸே நல்லா ஃப்ரெஷ் ஆயிடுச்சு. தலைக்குள்ளெல்லாம் அவ்வளோ அதாவது சொல்லுவாங்க அவ்வளோ தண்ணி நிற்கிது. ஸோ நான் வந்து ரொம்ப ஹாப்பியாக இருந்தேன் இன்றைக்கி. எனக்கு அதுதான் நான் உங்க கூட வந்து ஷேர் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் வந்து அப்புறம் டைம் ஆயிடுச்சு. சரி, ஏன் அப்படின்னா இன்றைக்கி தம்பிக்கு வந்து ஸ்கூலு. ஸோ ஸ்கூலுக்கு வேறு போகணும் அப்படிங்கிறனால சாப்பாடெலாம் அடுத்து நான் பண்ணிக்கிட்டு இருந்தேன். அப்புறம் ட்ரெஸ்ஸை கழட்டின பிறகு அந்த சொட்டிங்ஸ் எல்லாம் எடுத்து வச்சேன். ஏன் அப்படின்னா இதெல்லாம் நம்மளுக்கு ஏன்னா வெயிட் இருக்கிறவங்களுக்கு தான் தெரியும் நம்ம பண்ணுற அந்த வெயிட்டை குறைக்கிறதுக்கு நம்ம பண்ணுற ஒவ்வொன்றும் நம்மளுக்கு எவ்வளோ முக்கியம், அது நம்மளுக்கு எவ்வளோ சந்தோஷத்தை தரும் அப்படின்ட்டு. ஸோ அதெல்லாம் நான் வீடியோ எடுத்துக்கிட்டு இருந்தேன். சரி ஷேர் பண்ணிக்கலாம் அவங்கக்கிட்ட அப்படின்னு சொல்லிட்டு தான் இதையுமே நான் ஷேர் பண்ணேன். ஏன் அப்படின்னா நான் சொல்கிற மாதிரி தாங்க, எனக்கு எப்படி மோட்டிவேஷனாக இருக்கோ அதே மாதிரி உங்களுக்குமே மோட்டிவேஷனாக இருக்கும். அந்த ஒரு காரணத்தினால மட்டும்தான் இந்த மாதிரிலாம் நான் பண்ணுறேன். நெக்ஸ்ட் வந்து எப்பவும் போல் வீட்டில் வேலையெல்லாம் முடிச்சுட்டு ஸ்கூலுக்கு போகணும். 9 மணிக்கெலாம் வர சொல்லிட்டாங்க. ஸோ 9 மணிக்கெலாம் சீக்கிரம் போகணும் அப்படின்னு சொல்லி தம்பியை சீக்கிரமாக கிளப்பிட்டு அப்புறம் நானுமே கிளம்பி சரி போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் கிளம்பிக்கிட்டு இருந்தேன். அது சில பேர் கிளம்புறதெல்லாம் வீடியோ எடுப்பாங்க, ஆனால் எனக்கு அதெல்லாம் இன்னும் தெரியல. ஸோ அதனால் கிளம்பிட்டு சரி நம்ம ஒரு வீடியோ எடுத்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி வந்து நான் வந்து எடுத்துக்கிட்டேன். ஸோ இந்த சுடி நான் ஏற்கனவே போட்டிருந்தது தான். அதே மாதிரி தான் இருக்குது. நான் ஃபஸ்ட்டு போட்டப்போ எப்படி இருந்துச்சோ அதே மாதிரி தான் இப்போயுமே எனக்கு இப்படி இருக்குது. ஸோ கை மட்டும் கொஞ்சம் லூஸான மாதிரி இருந்துச்சு, மற்றபடி வேறு எதுவுமே இல்லை. ஸோ இதெல்லாம் முடிச்சுட்டு நாங்கள் அடுத்து ஸ்கூலுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் பிளான் பண்ணிட்டோம். ஸோ ஸ்கூலுக்கு போகிறதுக்கு ரெடி ஆயாச்சு. இன்றைக்கி வந்து தம்பிக்கு வந்து
சீனியர் கேஜி கிராஜுவேஷன் ஒரு சர்டிஃபிகேட் மாதிரி கொடுப்பாங்க. ஸோ அதை வாங்குறதுக்காக தான் நாங்கள் வந்து ஸ்கூலுக்கு போயிருந்தோம். தம்பி வந்து இந்த ஸ்கூலில் தான் படிக்கிறான். அதாவது எங்கள் ஊர் தேனி மாவட்டம் போடி நாயக்கனூரில் வந்து இன்டர்நேஷ்னல் ஸ்கூலு, அதாவது முஸ்லீம் ஸ்கூலு. ஒரு ட்ரஸ்ட்டில் இருந்து ஹெல்ப் பண்ணுவாங்க. ஸோ மற்ற ஸ்கூல் காட்டிலும் இந்த ஸ்கூலில் வந்து கொஞ்சம் ஃபீஸ் வந்து நம்மளுக்கு அக்செப்ட் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ நம்மளால் கட்ட முடிகிற மாதிரி இருக்கும். ஆனால் ஸ்கில்ஸ் சூப்பராக இருக்கும். என் பையன் வந்து நல்லா படிப்பான். எல்கேஜிலையும் தேர்டு வந்தான், யூகேஜிலையும் தேர்டு வந்தான். ஆக்டிவாக இருப்பான். ஸோ ஸ்கில்ஸ்லலாம் சூப்பரு. ஸோ நம்மளுக்கு படிப்பு தான் ரொம்ப முக்கியம் அப்படின்ட்டு நான் வந்து இங்கிலீஷ் மீடியத்தில் என் தம்பியை வந்து நான் சேர்த்து விட்டேன். ஸோ இன்றைக்கி போய் அதை தான் நாங்கள் வாங்கினோம். ரொம்ப சிம்பிளாக தான் வந்து ஃபங்க்ஷன் வந்து வச்சுருந்தாங்க. ஏன் அப்படின்னா ஸ்கூலில் லீவ் விட்டாங்க எல்லாத்துக்குமே. ஸோ இந்த கேஜிஸ்க்கு மட்டும் கூப்பிட்டு அவங்களோட மம்மிஸை கூப்பிட்டு இந்த மாதிரி கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க. அப்புறம் மாமா நாங்கள் விளாண்டுட்டு வரோம்மா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க விளாட்ற அந்த ப்ளே ஸ்டேஷன் இருக்கும் பார்த்தீங்களா, அங்கே வந்து பசங்க எல்லாருமே விளாண்டுக்கிட்டே இருந்தாங்க. அப்புறம் நாங்கள் கிளாஸ் ரூமில் போன நிமிஷங்க அவங்க ஃப்ரெண்ட்ஸு செட்டு ஒன்று சேர்ந்துருச்சு. அவங்க அம்மா பக்கத்தில் உட்காந்துருந்தவங்க எல்லாம் என்ன பண்ணாங்க அப்படின்னா மொத்தமாக செட்டு சேர்ந்து ஒரே பெஞ்சில் உட்காந்துக்கிட்டாங்க. ஸோ அப்புறம் எப்பவும் போல் நாங்கள் வீட்டுக்கு போனோம். வீட்டுக்கு போகிற வழியில் ஐஸ்கிரீமு, அப்புறம் தம்பி கேட்டான்னு சொல்லிட்டு ஐஸ்கிரீமு, அப்புறம் கொஞ்சம் தின்பண்டம்லாம் வாங்கி சாப்பிட்டோம். இன்றைக்கி என்னோடய டே வந்து இந்த மாதிரி தான் போச்சு. நாளைக்கு எப்படி போகுது அப்படிங்கிறத நான் உங்கள் கூட ஒரு வீடியோவில் வந்து ஷேர் பண்ணிக்கிறேன். ஸோ வீடியோவை வந்து லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே, பாய்.